நயாகரா பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள். நயாகரா அருவியின் அமைவிடம். நயாகரா அருவி கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது. இது ஒன்டாரியோ, கனடா மற்றும் நியூயார்க், அமெரிக்கா ஆகிய நகரங்களை இணைக்கும் இடத்தில் உள்ளது. 3 முக்கிய அருவிகள். நயாகரா அருவி 3 முக்கிய அருவிகளை கொண்டுள்ளது. ஹோர்ஸ்ஷூ அருவி, ஹார்ஸ்ஷூ ஃபால்ஸ், அமெரிக்கன் அருவி, அமெரிக்கன் ஃபால்ஸ், மற்றும் பிரைடல் வேல் அருவி, பிரைடல் வேல் ஃபால்ஸ். ஹோர்ஸ்ஷூ அருவி பெரியது மற்றும் புகழ்பெற்றது. நீரின் விருப்பம். நயாகரா அருவியின் மீது நொடிக்கு 1,68,000 கன அடி கியூபிக் ஃபீட் தண்ணீர் விழுகிறது. இது உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த அருவிகளில் ஒன்றாகும். அருவியின் உருவாக்கம். நயாகரா அருவி கிமு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐசேஜ் முடிந்த பிறகு உருவானது. பனியின் கரையும் போது மிகப்பெரிய நீர்ப்பாசறை நிலத்துடன் மோதியது. இதன் மூலம் அருவி உருவாகியது. வானவில் தோற்றம். நயாகரா அருவியில் நீர்த்தூறலால் மிஸ்ட் நீண்ட நேரத்திற்கு சூரிய ஒளி வீசும்போது அழகான வானவில்கள் தோன்றும். இது பார்வையாளர்களுக்கு மிகப்பெரிய கவர்ச்சியாகும். மின் உற்பத்தி. நயாகரா அருவி நீர்மின் நிலையங்களுக்காக மின் உற்பத்திக்கு முக்கிய மூலமாகும். இது ஒன்டாரியோ மற்றும் நியூயார்க் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய மின் ஆதாரமாக செயல்படுகிறது. நயாகரா அருவியின் உயரம். நயாகரா அருவியின் உயரம் 167 அடி 51 மீட்டர் மற்றும் அதன் அகலம் 2700 அடி 823 மீட்டர் வரை பரவியுள்ளது. இது பார்க்கும் போது மிகப்பெரியதும் ஆச்சரியமளிக்கும் அருவியாகும். அருவி சுற்றுலா. நயாகரா அருவி சுற்றுலா மிகவும் பிரபலமானது. கப்பல் பயணங்கள், அருவி பார்க்கும் புள்ளிகள் மற்றும் நீர்த்தூறல் பாதைகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன. நயாகரா அருவி புராணங்கள். நயாகரா அருவி பல புராணங்கள் மற்றும் கதைகளை கொண்டுள்ளது. நதியின் இறுதி பகுதியில் இருக்கும் பாறைகளை சிலர் பதுங்கும் இடம் என்று அழைக்கின்றனர். இது பழங்கால கதைகளின் முக்கிய பகுதியாகும். தாவணை கலாச்சாரம். நயாகரா அருவியில் கடந்த காலங்களில் பல தாவணை செயல்பாடுகள் நிகழ்ந்துள்ளன. மக்கள் பல வகையான கப்பல்களில் அல்லது ஒரு பெரிய பீப்பாயில் அருவியை கடக்க முயற்சித்துள்ளனர்.